இனிய மாணவ மாணவியர்களே, இந்த காணொளியில் நாம் இந்த பாடம் 6 மதிப்பீடு, அதாவது எவாலுவேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, கேள்வி பதில்களை பார்க்க இருக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கேள்வி பதில்களில் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா 1 மதிப்பெண் வினாக்கள். இந்த 1 மதிப்பெண் வினாக்கள் உங்களோட சாய்ஸில் விடுறேன் நான். நீங்கள் அதை 1 மதிப்பெண் வினாக்களை குறித்து அதனுடைய விடைகளை எனக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடந்த 2 வகுப்புகளில் உங்களுக்கு அனுப்பப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்தாலே இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகளை அனுப்பலாம். 1 மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதற்குரிய விடைகளை தேர்வு செய்து எனக்கு அனுப்ப வேண்டும். அடுத்து 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை நாம் பார்க்கலாம். முதல்ல 2 மதிப்பெண் வினாக்களில் உங்கள் ஆவணத்தில் படங்களை எவ்வாறு சேர்ப்பாய்? நம்ம ஆவணம், அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இந்த மென்பொருள் பயன்பாடு நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆவணங்களை உருவாக்குவது, பதிப்பிப்பது, சேர்ப்பது, சேமிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம ஆவணத்தில் செய்கிறோம். அதுக்காக நம்ம ஆவணங்களை வடிவமைப்பதற்காகவும் ஆவணங்களை உருவாக்குவதற்காகவும் நாம் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை பயன்படுத்துகிறோம். அதில் ஆவணத்தில் படங்களை எவ்வாறு சேர்ப்பது? இந்த கேள்விக்குண்டான விடை பக்கம் 103 இருக்கும். இன்செர்ட் பட்டிப்பட்டையில் இன்செர்ட் என்கிற பக்கம் 103. பட்டிப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் படங்களை சேர்த்தல். அதாவது மெனு பாரில் இன்செர்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதில் பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆவணத்தில் படங்களை சேர்ப்பதற்குண்டான வழிமுறைகள். எந்த இடத்தில் படத்தை சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு செருகும் புள்ளியை கொண்டு செல்லணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். எந்த இடத்தில் படத்தை சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் செருகும் புள்ளியை கொண்டு செல்லணும். 2வது, இன்செர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல் என்ற கட்டளையை தேர்வு செய்யவும். இன்செர்ட் பிக்சர், அதாவது பட்டிப்பட்டையில் இன்செர்ட் என்கிற பட்டியை தேர்வு செய்து அதில் பிக்சர் என்கிற ஒரு மெனு சப்மெனு வரும். அதில் ஃப்ரம் ஃபைல் என்கிற கட்டளையை நீங்கள் தேர்வு செய்யணும். அப்போது உங்களுக்கு ஒரு இன்செர்ட் பிக்சர்னு ஒரு ஏடால் பெட்டி தோன்றும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையான படத்தை தேர்வு செய்யலாம். தேவையான படம் அங்கே படத்தொகுப்பில் இல்லைன்னா கோப்புரையிலிருந்து தேர்வு செய்து ஓப்பன் பொத்தானை கிளிக் செய்தால் தேர்வு செய்யப்பட்ட படம் ஆவணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். இதுதான் முதல் கேள்விக்குண்டான விடை. அடுத்தது 2வது கேள்வி. 2வது கேள்வி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் உள்ள பல்வேறு தொகுப்புகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் என்பது, அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் என்ற தொகுப்பில் உள்ள ஒன்று தான் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் என்பது. அதனால் இந்த 2வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுக்குண்டான சரியான கேள்வி கிடையாது. ஏன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் என்பது தொகுப்பில் உள்ள ஒரு பயன்பாடு இல்லையா. அது தொகுப்பு கிடையாது. அது தொகுப்பில் உள்ள ஒரு பயன்பாடு. ஓப்பன் ஆஃபீஸ் என்கிற தொகுப்பில் உள்ள பயன்பாடு. என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது? ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இது ஒரு பயன்பாடு இருக்குது. அப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா ஒன்று இருக்குது, கால்க் ஒன்று இருக்குது, பேஸ் ஒன்று இருக்குது இல்லையா. ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு பயன்பாடு இருக்குது. ஸோ அப்போ ஓப்பன் ஆஃபீஸ் தொகுப்பில் இதெல்லாமே பயன்பாடுகள். எனவே 2வது கேள்வி என்பது தவறான கேள்வி. அதை பற்றி நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் நான், சரிங்களா. ஒருவேளை இது ஓப்பன் ஆஃபீஸ் தொகுப்பில் உள்ள பல்வேறு பயன்பாடுகள் யாவைன்னு கேட்டால் நீங்கள் முதல் பக்கத்திலே இதுக்குண்டான கேள்வி இருக்கும். இந்த பாடத்தினுடைய முதல் பக்கத்திலே இதுக்குண்டான விடை இருக்கும். அதை நீங்கள் எடுத்து எழுதலாம். அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸு, ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு, இது போன்ற பயன்பாடுகள் எல்லாம் ஓப்பன் ஆஃபீஸ் தொகுப்பில் உள்ள பயன்பாடுகள், ஆஃபீஸ் பயன்பாடுகள். இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ். பயன்பாடுகள் என்றால் அப்ளிகேஷன்ஸ்.
ஓகே, இதில் இருக்கும் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் என்பது ஆவணங்கள், அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் என்பது ஆவணங்கள், அட்டவணை தாள்கள், நிகழ்த்துதல், வரைபடம், தரவுதளம் போன்றவற்றை உருவாக்க பயன்படும் ஒரு முன்னணி திறந்த மூல அலுவலக மென்பொருளின் தொகுப்பு. ஓப்பன் ஆஃபீஸ் என்பது தொகுப்பு. இதில் ஒன்று தான் என்னது, இதில் உள்ள பயன்பாடு தான் என்னது, ரைட்டர். இதை இருப்பாங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் என்பது ஒரு வகையான உரை ஆவணங்கள் உருவாக்க பயன்படும் சொற்செயலி. இதில் வந்து தொகுப்புகள்லாம் கிடையாது. அதனால் கேள்வி வந்து இதுக்குண்டான கேள்வி வந்து தவறு. அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் என்பது தான் தொகுப்பு. அந்த ஓப்பன் ஆஃபீஸில் உள்ள பல்வேறு அலுவலக தொகுப்புகளை உருவாக்கக்கூடிய மென்பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த விடை எழுதணும். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்கு, ஓப்பன் ஆஃபீஸ் பேஸு, ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸு, ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா, ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா. இந்த பதில்களை இதை வந்து நீங்கள் பதிலாக எழுத வேண்டும். அடுத்த கேள்வி, ரைட்டரில் தானியங்கு உரை என்றால் என்ன? இது வந்து 104 இருக்கும். தானியங்கு உரை, ஆட்டோ டெக்ஸ்ட் என்று குறிப்பிடுவார்கள். நாம் வந்து திரும்பி ஒரு குறிப்பிட்ட உரையை வந்து மீண்டும் மீண்டும் தட்டச்சு செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த உரையை முழுவதுமாக தட்டச்சு செய்ய தேவையில்லை. அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த உரைக்கு ஒரு ஷார்ட்கட், ஒரு குறுக்கு வழி, ஒரு ஷார்ட்கட் ஒன்று கொடுத்துட்டு, இதற்கு பாருங்கள், குறுக்கு வழி அமைத்தல். குறுக்கு வழியை நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா தானாகவே அந்த குறுக்கு வழியை நம்ம தட்டச்சு செய்தாலே போதும். இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோ டெக்ஸ்டில் சாவி அல்லது சாவி சேர்மானத்தை பயன்படுத்தி உரையை மட்டும் இல்லை, அட்டவணை, வரைபடம் போன்றவற்றை உருவாக்கலாம். இப்போ உதாரணமாக தமிழ்நாடு என்ற வார்த்தையை ஒவ்வொரு முறையும் தட்டச்சு செய்வதற்கு பதிலாக டிஎன் அப்படின்னு சுருக்கமாக தட்டச்சு செய்தாலே போதும். மற்றும் டிஎன் மற்றும் F3 அந்த 2 எழுத்து மற்றும் F3 இது ரெண்டுத்தையும் அழுத்தினாலே போதும், தமிழ்நாடு என்று திரையில் தோன்றும். அப்போ நீங்கள் முழுமையாக தமிழ்நாடுன்னு டைப் பண்ண தேவையில்லை. டிஎன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் F3 என்கிற அந்த ஃபங்க்ஷனல் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அது வந்துடும். இப்போது தமிழ்நாடுன்றது நீங்கள் தட்டச்சு செஞ்சலாம். இப்போ நீளமான உரைகளை நீங்கள் தட்டச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா, இப்போ பெரிய உரை இருக்குது அப்படின்னா அந்த பெரிய உரையை மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து தட்டச்சு செய்யப்படும் போது நேரத்தை மிச்சமாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி ஆட்டோ டெக்ஸ்ட் என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இந்த டூலை பயன்படுத்திக்கலாம். இது வந்து என்னென்னா ஆட்டோ டெக்ஸ்ட் என்றால் என்னன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் இது வரைக்கும் எழுதினாலே போதும். ஆட்டோ டெக்ஸ்டில் சாவி அல்லது சாவி சேர்மானத்தை பயன்படுத்தி உரை, அட்டவணை, வரைபடம் போன்றவற்றை உருவாக்கலாம். உதாரணமாக தமிழ்நாடு என்ற வார்த்தையை ஒவ்வொரு முறையும் தட்டச்சு செய்வதற்கு பதிலாக டிஎன் மற்றும் F3 அழுத்தினால் தமிழ்நாடு என்று திரையில் தோன்றும். அது வரைக்கும் எழுதினாலே போதும். அடுத்த கேள்வி, அட்டவணையில் சிற்றறைகளை எவ்வாறு இணைப்பாய்? சிற்றறைகள் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து செல்ஸ் என்பது என்ன அப்படின்னா வரிசையும் நெடுவரிசையும் சேரும் இடம்தான், இணைக்கப்படும் இடம்தான் வந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பக்கம் 104 இருக்குது, 101 இருக்குது. அட்டவணை இதோ இருக்கு பாருங்கள். சிற்றறைகளை எவ்வாறு சேர்ப்பாய்? இங்கே பாருங்கள், ஒன்றாக இணைக்கப்பட வேண்டிய சிற்றறைகளை தேர்வு செய்ய வேண்டும். இப்போ அட்டவணையில் வந்து இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு சிற்றறை, இது ஒரு சிற்றறை. அதாவது இந்த அட்டவணை, இது உதாரணமாக ஒரு அட்டவணை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த படத்தில் இருக்குது பாருங்கள். இந்த படத்தில் வந்து ஜனவரி அது போல் இருக்கு இல்லையா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், SUMனு இருக்கு இல்லையா, சம். ஸோ இதில் 6 என்பது ஒரு சிற்றறை, 7 என்பது ஒரு சிற்றறை, 8 என்பது ஒரு சிற்றறை, 21 என்பது சிற்றறை. இது போன்ற சிற்றறைகளை இணைப்பதற்கு என்ன வழி அதான் கேட்குறாங்க.
சிற்றறைகளை இணைப்பதற்கு இங்கே பாருங்கள், ஒன்றாக இணைக்கப்பட வேண்டிய சிற்றறைகளை முதல்ல தேர்வு செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வலது கிளிக் செய்து செல் மெர்ஜ் தேர்வு செய்யலாம், அல்லது பட்டி பட்டையில் டேபிள் மெனு பாரில் போயிட்டு டேபிள் மெனுவை கிளிக் பண்ணி மெர்ஜ் செல்ஸ் என்கிற கட்டளையை தேர்வு செய்யலாம். இது சிற்றறைகளை இணைப்பதற்கு. இந்த 2 பாயிண்ட் எதுனா போதும். அடுத்த கேள்வி, தனி உரிமம் பெற்ற மென்பொருள் மற்றும் திறந்த மூல மென்பொருள் பற்றிய வேறுபாடுகளை எழுதுக. தனி உரிமம் பெற்ற மென்பொருள், இதுக்கு நேரடியான பதில் புத்தகத்தில் இல்லை. தனி உரிமம் பெற்ற மென்பொருள் அப்படின்னு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்னு எதெல்லாம் அந்த அட்டவணையில் போட்டிருப்பாங்க. இந்த பாடத்தினுடைய முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அதில் தனி உரிமம் பெற்ற மென்பொருள் அப்புறம் திறந்த மூல மென்பொருள்னு ஒரு அட்டவணையில் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், WPS இதெல்லாம் வந்து தனி உரிமம் பெற்ற சாஃப்ட்வேர்ஸ். இதே வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், லிப்ரே ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து திறந்த மூல மென்பொருள். இப்போது தனி உரிமம் பெற்ற மென்பொருளுக்கும் திறந்த மூல மென்பொருளுக்கும் வேறுபாடு கேட்டிருக்காங்க. அப்போ பதில் என்ன எழுதணும் அப்படின்னா, தனி உரிமம் பெற்ற மென்பொருள் வந்து நாம் அவற்றை பயனர் வந்து தனி உரிமம் பெற்ற மென்பொருளை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவற்றை கட்டணம் செலுத்தி வாங்கி பயன்படுத்த வேண்டும். இது திறந்த மூல மென்பொருளாக இருந்தால் நாம் இலவசமாக இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு. சரிங்களா? தனி உரிமம் பெற்ற மென்பொருளாக இருந்தால் நாம் அவற்றை கட்டணம் செலுத்தி வாங்கி பயன்படுத்த வேண்டும். திறந்த மூல மென்பொருளாக இருந்தால் இலவசமாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் வந்து தனி உரிமம் பெற்ற மென்பொருளுக்கு வந்து மூல குறிமுறையை பார்க்க முடியாது. திறந்த மூல மென்பொருள் பொறுத்த வரைக்கும் மூல குறிமுறையை நாம் பார்க்கலாம், அதை வந்து பயன்படுத்தலாம். இந்த 2 பாயிண்ட் எதுனா போதும். இது 5வது கேள்வி. சரி, அடுத்த காணொளியில் 3 மதிப்பெண் வினாக்களை நம்ம பார்க்கலாம்.